Good morning, friends. Myself, Dr. P. Samuel, Assistant Professor of Biotechnology, Ayya Nadar, Janaki, Ammal College, Sivakasi. இந்த மாடியூலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டு. ஸோ இதில் பொதுவாக மேக்ரோமாலிக்யூல்ஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ், ரைட், விட்டமின்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிப்பிட்ஸ், இது எல்லாத்தையும் மேக்ரோமாலிக்யூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடியூலில் ரொம்ப பர்டிகுலராக we are going to see something about the nucleic acid, so called DNA. ஸோ டிஎன்ஏல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டுட்டோரியல் எல்லாமே 100% பவர் பாயிண்டில் இருக்கிற டூல்ஸை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணுது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பவர் பாயிண்ட் இஸ் an excellent medium for preparing online வீடியோ லெசன்ஸ். அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ரொம்ப ஸ்பெஷல் டூல்ஸ் எதுவுமே தேவையில்லை. இதில் இருக்கிற ஷேப்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே we can do wonders in பவர் பாயிண்ட்ஸ், ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ரைட், இப்போ நம்ம ஒரு அனிமல் செல்லை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. இந்த அனிமல் செல்லில் மொத்தம் 2 டிஸ்டிங்க்ட் ரீஜன் பார்ப்போம். ஒன்று வந்து சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன், இன்னொன்று பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரீஜன் அப்படின்னு, ரைட். ஸோ 1 சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன், 2 நியூக்ளியர் ரீஜன், சரிங்களா. ஸோ இந்த சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கும், ரைட். ஷார்ட்டாக சிஆர், சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியர் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம், ஷார்ட், ரைட். இந்த சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனில் தான் நான் சொன்ன மாதிரி எல்லா சப் செல்லுலார் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும், சரிங்களா, ரைட். இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அனிமல் செல்லில் நியூக்ளியஸை தாண்டி இன்னொரு இடத்துலையும் என்ன இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அதாவது டிஎன்ஏ இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம என்ன சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியாலையும் நீங்கள் என்ன பார்க்கலாம், டிஎன்ஏ பார்க்கலாம். இது அனிமல் செல்லில். ஸோ பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் there is another region called chloroplast, site of photosynthesis. அங்கேயும் நீங்கள் என்ன பார்க்கலாம், டிஎன்ஏவை பார்க்கலாம். அப்போ அனிமல் செல்லில் நியூக்ளியஸை தாண்டி டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா எங்கே இருக்கும், ரைட், த ஆன்சர் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. பிளான்ட் செல்லில் நியூக்ளியஸை தாண்டி 2 இடத்துல டிஎன்ஏவை பார்க்கலாம். ஒன்று வந்து என்னது மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று வந்து என்னது குளோரோபிளாஸ்ட், ரைட். டோன்ட் ஃபர்கெட் இட். இப்போ வெல்கம் டு அனிமல் செல். அனிமல் செல்லை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ இந்த அனிமல் செல்லில் நியூக்ளியர் ஜீனோம் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எதுக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா we want to study further about DNA, சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், நியூக்ளியஸ்லேருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இந்த நியூக்ளியஸ் இஸ் அசோசியேட்டட் வித் அதர் கண்டாமினேட்டிங் மாலிக்யூல்ஸ். என்னென்ன அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் as well as ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ். இதையும் நம்ம என்ன பண்ணணும், டிஎன்ஏலேருந்து ரிமூவ் பண்ணால் தான் we will get pure form of DNA, ரைட். அதில் கண்டாமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் there are small dots வச்சுருப்பேன், ரைட். இந்த டாட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா it symbolizes the contaminating agents, சரியா. வேறு இன்னும் நீங்கள் நினச்சிக்க வேணாம், டயக்ராம்ஸில் எதுவும் மிஸ்டேக்குன்னு நினச்சிக்க வேணாம். தீஸ் ஆர் ஆல் கண்டாமினன்ஸ், ரைட். கண்டாமினன்ஸ்னால் என்னது, நமக்கு தேவையான பொருளோட அசோசியேட் ஆகியிருக்கிற அன்வான்ட் திங்ஸ், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், கண்டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டாமினன்ஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன்ஸையும் நம்ம ஆர்என்ஏவே என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வில் கெட் பியூர் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ, சரியா. கண்டாமினன்ஸ் இதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும், பியூர் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ் எதுவுமே இருக்காது, ரைட். இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏன்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டாமினேட்டிங் ஏஜென்ட்ஸுமே இருக்காது. ஐ மீன் எந்த ப்ரோட்டீன்ஸும் எந்த ஆர்என்ஏவும் இருக்காது, ரைட். ஸோ இந்த பியூர் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏவை அடுத்து என்ன பண்ண போகிறோம், we are going to crystallize it.
ஸோ ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் கிறிஸ்டலைசிங் த டிஎன்ஏ அப்படின்னா ஃபார் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். இங்கே ஒரு கொஷின் கேட்க ஆசைப்பட்றேன். டிஎன்ஏவை கிறிஸ்டலைஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோசலின் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி. அவங்க தான் டிஎன்ஏவோட எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸை முதல்ல உலகத்துக்கு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரிசர்ச்சோட பேக்ரவுண்டு தான் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக்குக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. அதை வச்சு தான் இன்னும் அவங்க ஃபர்தராக என்ன பண்ணாங்க, டிஎன்ஏ பற்றி நிறைய தியரிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ரைட். அப்போ கிறிஸ்டலைசேஷன் எதுக்கு பண்ணுறோம்? ஃபார் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ரைட். அடுத்தது இது நானாக டெபிக்ட் பண்ண ஒரு டயக்ராம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது யூஸிங் டூல்ஸ் இன் பவர் பாயிண்ட்ஸ். ரைட். இதில் எதுவும் ஸ்பெஷல் டூல்லாம் நான் ஒன்றுமே கொடுக்கல. எம்எஸில் இருக்கிற பிபிடி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட். எந்த ஒரு அட்வான்ஸ்டு டூல்ஸுமே இதில் கிடையாது. ஸோ இந்த டிஎன்ஏயில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏ ஃபார்ம், இன்னொன்று பி ஃபார்ம், இன்னொன்று செட் ஃபார்ம். இந்த 3 ஃபார்மில் பி ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ இஸ் மோஸ்ட் காமன். ஈவன் நம்ம செல்லில் காணப்படக்கூடிய டிஎன்ஏவோட ஃபார்மு இந்த தான், இந்த பி ஃபார்மை சேர்ந்தது தான். ரைட். ஸோ இந்த டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அண்டர்கோயிங் 2 டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். ஒன்று வந்து ரெப்ளிகேஷன், இன்னொன்று ஜீன் எக்ஸ்பிரஷன். இந்த ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா காப்பியிங் டிஎன்ஏ இன்டு டிஎன்ஏ. மறந்துடக்கூடாது. ரெப்ளிகேஷனாக என்னது? காப்பியிங் டிஎன்ஏ இன்டு டிஎன்ஏ இஸ் கால்டு ரெப்ளிகேஷன். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன சார் அப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் காப்பியிங் டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ. ரைட். ரெப்ளிகேஷன் வேறு, ஜீன் எக்ஸ்பிரஷன் வேறு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜீன் எக்ஸ்பிரஷனில் மொதல் ஸ்டெப்பு டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனில் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ காப்பி வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ரைட். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் இட் என்க்ளோசஸ் போத் டிஆர்என்ஏ as well as ஆர்ஆர்என்ஏ. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது காமன் டேர்ம். எம்ஆர்என்ஏ வர்றது மட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. டிஎன்ஏலேருந்து ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறதும் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான், டிஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிறதும் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான். ரைட். இப்போ டிஆர்என்ஏவோட வேலை என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டைமில் அடாப்டர் மாலிக்யூல்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன? இட் கேரிஸ் அமினோ ஆசிட் ஃப்ரம் த அமினோ ஆசிட் பூல் டு த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அது யாரோட வேலை? நம்ம டிஆர்என்ஏவோட வேலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு மாலிக்யூல் வரைஞ்சிருப்பேன். இந்த ஆர்ஆர்என்ஏல மொத்தம் 3 விதமான ஆர்ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் இருக்குது. 5.8s ஆர்ஆர்என்ஏ, 16s ஆர்ஆர்என்ஏ அண்ட் 23s ஆர்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஆர்ஆர்என்ஏனா என்ன அப்படின்னா ரைபோசோமல் ஆர்என்ஏன்னு பேருங்க. இந்த ரைபோசோமல் ஆர்என்ஏ தான் என்ன பண்ணும்? தே ஆர் த ஸ்ட்ரக்சரல் கவுண்டர் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் சிந்தட்டிக் மெஷினரி கால்டு ரைபோசோம்ஸ். மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ஆர்ஆர்என்ஏவை எதுக்காக நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க சயின்டிஸ்ட் அப்படின்னா, தே ஆர் வெரி கன்சர்வ்டு மாலிக்யூல்ஸ். கன்சர்வ்டு மாலிக்யூல்ஸ் அப்படின்னா எவல்யூஷனில், அதாவது பரிணாம வளர்ச்சியில் எந்த ஒரு மாறுபாடும் இந்த மாலிக்யூலில் மட்டும் ஏற்பட்டிருக்காது. பிகாஸ் இட் இஸ் ஹைலி கன்சர்வ்டு மாலிக்யூல். ஸோ இந்த கன்சர்வ்டு நேச்சர் இருக்கனால தான் இதில் ஒரு வகையான 16s ஆர்ஆர்என்ஏவை மட்டும் எடுத்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவல்யூஷனரி ஸ்டடீஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் சார் நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே 5.8s இருக்குது, 23sம் இருக்கே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இந்த 5.8s அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால் மாலிக்யூல். ரைட். தே ஆர் டூ ஸ்மால். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டூ லார்ஜ். இது ரெண்டுக்கும் இன்டர்மீடியேட் பார்த்தீங்க அப்படின்னா தான் இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான மாலிக்யூல். திஸ் இஸ் அ ஹைலி கன்சர்வ்ட் மாலிக்யூல். அதனால தான் அதை சயின்டிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவல்யூஷனரி பயாலஜி ஸ்டடீஸில் இந்த ஆர்கானிசமோட எவல்யூஷனரி பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாலிக்யூலை யூஸ் பண்ணுறாங்க. ரைட். ஸோ அடுத்து நம்ம எம்ஆர்என்ஏன்னு பார்த்தோம் இல்லையா, மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் மொத்தம் 2 டிஸ்டிங்க்ட் ரீஜியன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து எக்ஸான்ஸ்னு பேர், இன்னொன்று வந்து இன்ட்ரான்ஸ்னு பேர். இந்த எக்ஸான்ஸ்னால் நான் உங்களுக்கு முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். இந்த எக்ஸான்ஸ் ஆர் கால்ட் அஸ் கோடிங் சீக்வன்சஸ். எக்ஸான்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா கோடிங் சீக்வன்சஸ் அப்படின்னு பேர். கோடிங் சீக்வன்சஸ்னால் என்ன சார்? இந்த ரீஜனில் மட்டும்தான் என்ன ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான மெசேஜ் இந்த எக்ஸான்ஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ இன்ட்ரான்ஸுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் நான் கோடிங் சீக்வன்சஸ். இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது.
அப்போ இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னா, நாட் லைக் தட். இன்ட்ரான்ஸ் ஆர் யூஸ்ட் பை த எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் ஃபார் எவல்யூஷனரி ஸ்டடீஸ். அதனால் இதை வேஸ்ட்டுன்னு நினச்சிட வேண்டாம். அதுக்கும் சிக்னிஃபிகண்ட் ரோல் இருக்குது. பட் ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்ட்ரான்ஸுக்கு வேலை கிடையாது. ஸோ எக்ஸான்ஸ் பார்த்துருக்கோம், இன்ட்ரான்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டைமில் அடுத்த ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார்? நம்ம ஸ்ப்ளைசோசோம்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஸ்ப்ளைசோசோம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ரிமூவ்ஸ் த இன்ட்ரான்ஸ், ரைட்? இட் ரிமூவ்ஸ் த இன்ட்ரான்ஸ். இட் ஸ்ப்ளைஸ் த ஏரியா. ஸ்ப்ளைஸ்னால் என்னது? கட் த ஏரியா. எங்கெல்லாம் இன்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ரெக்கக்னைஸ் பண்ணி ஸ்ப்ளைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்ப்ளைசோசோம்ஸோட வேலை. ஒன்ஸ் இட் ஸ்ப்ளைஸ் த ரீஜன், அதாவது ஒன்ஸ் இட் ரிமூவ்ஸ் த அன்வான்ட் ஏரியா, ஐ மீன் இன்ட்ரான்ஸ், மெச்சூர் mRNA will be synthesized. It is full of exons. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இட் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸான்ஸ். இதில் என்ன பார்க்க முடியாது? நீங்கள் இன்ட்ரான்ஸே பார்க்க முடியாது. அப்போ கம்ப்ளீட்டாக இது எல்லாமே என்னது? கோடிங் சீக்வன்ஸ் தான். இந்த கோடிங் சீக்வன்ஸ்லேருந்து தான் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்க போகுது. இந்த ப்ராசஸிங் முடிஞ்ச பிறகு இந்த mRNA வந்து எங்கே வந்துடும்? சைட்டோபிளாசம்குள்ளே வந்துடும். சைட்டோபிளாசமில் என்ன ஆகும் அப்படின்னா, இட் மீட்ஸ் வித் ரைபோசோம்ஸ் கால்ட் அஸ் ப்ரோட்டீன் சிந்தட்டிக் மெஷினரி. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன பேர்? ரைபோசோம்ஸ் அப்படின்னு பேர். இந்த ரைபோசோம்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரோட்டீன் சிந்தட்டிக் மெஷினரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ரைபோசோம்ஸ் அப்படிங்கிற பேரை நான் RNA சொல்லும்பொழுது சொன்னேன்ல, ரைபோசோமல் RNA அப்படின்னு சொல்லி. இந்த ரைபோசோம்ஸை உருவாக்குறது யார் அப்படின்னா, இந்த ரைபோசோம்ஸோட பில்டிங் பிளாக்ஸ் யார் அப்படின்னா, நம்ம RNA மாலிக்யூல்ஸ் தான், ரைட்? இதை மறந்துடக்கூடாது. ஸோ ரைபோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் RNA. சரிங்களா? ரைட். இப்போ இந்த ரைபோசோம்ஸ் அப்படியே என்ன பண்ணும்? இட் வில் மூவ், ரைட்? இட் ஸ்கேன் த mRNA மாலிக்யூல். இது மூவ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அமினோ ஆசிட்ஸ் வில் பி ஆடட் டு த செயின். இது அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும், as it moves, right, amino acids will be added. So கடைசியாக once it reaches the area called termination sequence, the ribosomes will be dissociated. அப்போ அடுத்த ஸ்லைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், they will be dissociated, இல்லையா? ஸோ டிசோஷியேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே there is no protein synthesis process. ஸோ இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே அசம்பிளி ஆகும். அதில் அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? அதனால் ஒரு ஃபங்க்ஷனை செய்ய முடியும். அப்போ நீங்கள் அதில் ஒரு கொஷின் கேட்கலாம், சார், டூ ப்ரோட்டீன்ஸ் ரெப்ளிகேட்? ப்ரோட்டீன்ஸால் மல்டிப்ளை ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ். அந்த ப்ரோட்டீன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா, இன்ஃபெக்ஷியஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பேர். அப்போ ப்ரோட்டீன்ஸும் ரெப்ளிகேட் ஆகும். அப்படி ரெப்ளிகேட் ஆகிற ப்ரோட்டீன்ஸை நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னா, ப்ரையான்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். PRIONS, ப்ரையான்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த ப்ரையான்ஸ் எதுக்கு காசேட்டிவ் ஏஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, கேட்டில்ஸ்க்கு வரக்கூடிய ஸ்க்ராப்பி அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குங்க, SCRAPIE. இதுக்கான கண்டென்ட்டை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பெத்தாலஜிக் பேசிஸ் ஆஃப் டிசீஸ் பை கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு MBBS ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற புக்கு அது, பெத்தாலஜிக் பேசிஸ் ஆஃப் டிசீஸ். அதில் ஸ்க்ராப்பியை பற்றி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ரையான்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறது, ரைட்? ஸோ ஒன்ஸ் இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆனிச்சு அப்படின்னா, அந்த லீனியர் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னு பேர். இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்கு எந்த ஒரு டெஃபினட் ஃபங்க்ஷனும் கிடையாது. ஸோ இட் ஃபர்தர் ப்ரோக்ரஸ் இன்டு செகண்டரி ஸ்ட்ரக்சர் அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரும் டெர்ஷரி ஸ்ட்ரக்சரும் எப்படி வருது அப்படின்னா, இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரும் எப்படி வருது அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அமினோ ஆசிட்ஸ். See, a protein may contain 1000 amino acids. The interaction in the sense, interaction between amino acid in second position and amino acid in the 997th position அப்படின்னா, see, the protein becomes structurally rearranged. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, the linear form will be transformed into the most complex form called quaternary structure. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு வந்த பிறகு தான் அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ண போகுது? ஃபங்க்ஷன்ஸை செய்ய போகுது. ஒரு ப்ரோட்டீன் நம்ம சாதாரணமாக சொல்லிட்டோம், ஆனால் அந்த ப்ரோட்டீன் என்னவா பயன்படும்? என்சைம்ஸாக பயன்படும், ஆன்டிபாடிஸாக பயன்படும், டிரான்ஸ்போர்ட் சேனல்ஸாக பயன்படும், ஹார்மோன்ஸாக பயன்படும். ஈவன் ப்ரோட்டீன் கேன் ஆக்ட் அஸ் செல் சர்ஃபேஸ் ரிசெப்டார்ஸ்.
ஸோ இத்தனை மல்டி ஃபேசட்டட் ஃபங்க்ஷன் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் பண்ணும் நம்ம உடம்புல. ஸோ நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன், the texture of our skin, the texture of our hair are maintained by the protein called keratin அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை மறந்துடக்கூடாது, ரைட்? Protein has very important biological functions. ஸோ ரெப்ளிகேஷன் ஆனாலும் சரி, ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆனாலும் சரி, எரர் ஃப்ரீயாக நடந்தால் தான் நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்கும். இதில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் இன்பார்ன் எரர்ஸ் அப்படின்னு பேர், இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு பேர். அதை நம்ம வரக்கூடிய வீடியோஸில், அடுத்தடுத்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட பர்செப்ஷன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோமாலிகுல்ஸில் உங்களோட பர்செப்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. I'm sure we will meet in yet another video with a nice topic. Thank you. Bye-bye.